வணக்கம். நான் உங்கள் ராமன். வாழ்க்கை என்பதன் தெளிவான விளக்கம் என்ன தெரியுமா? தான் வாழ்வில் சிறந்து விளங்கிய ஒரு ஆகச்சிறந்த மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை தான் இதன் விளக்கமாகும். அப்போ நம்ம வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம பெத்த பிள்ளைங்களுக்காக, பெத்த அப்பா அம்மாவுக்காக, கட்டின மனைவியாக தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ நம்ம வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லைன்னா, அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சுயநலவாதிகள் மேற்கொள்ளும் சிறிது கால பயணம். அப்போ யார் வாழ்றதுக்கு பேர் தான் வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா, முத்துராமலிங்க தேவர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், அப்துல் கலாம், காமராஜர், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டு போகலாம். வாவு சிதம்பரனார், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு போகலாம். அவங்க வாழ்றதுக்கு பேர் தான் வாழ்க்கையை தவிர, நீங்கள் வாழ்கிறதுக்கு பேர் சுயநலவாதிகள் மேற்கொள்ளும் சிறிது கால பயணம். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்காக வாழ்கிறது கிடையாது. ஊருக்காகவும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக தான் வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கை. அதாவது ஒட்டுமொத்தமாக தியாகம் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் பொண்ணுக்கு இதை செஞ்சேன், என் பிள்ளைக்கு இதை செஞ்சேன், பொண்டாட்டிக்கு இதை செஞ்சேன், அப்பா அம்மாவுக்கு இதை செஞ்சேன், நீங்கள் பெருமைப்பட்டுக்குவீங்க, சொல்லி நீங்கள் பெருமைப்பட்டுக்குவீங்க. ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஊருக்காகவும் ஒட்டுமொத்த மனித இனத்துக்காகவும் வாழ்ந்தவங்க சொல்லவே மாட்டாங்க. என்னோடய வாழ்க்கைனா தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. வாழ்க்கை என்பது, அதாவது இந்த வாழ்க்கை வாழத் தெரிந்தவனுக்கு மட்டும்தான் மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதாவது எனக்கு ஒரு லக்கு இருந்துச்சு, அந்த லக்கை நான் விட்டுட்டேன், அதனாலே பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் நான் தோற்றுட்டேன் அப்படின்னு சொல்லாமல், நீங்கள் ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா, அழகாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு அறத்தோட தெளிவாக இருந்து நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த வாய்ப்பு மீண்டும், இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் முன்ன சொன்னேன் இல்லையா, நிறைய பேரை சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாட்டியிருக்குது. அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கை என்பது நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, ஆகச்சிறந்த மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை தான் பார்த்திங்கன்னா இதோட விளக்கம். வாழ்க்கை மீண்டும் மீண்டும் வாழத் தெரிந்தவனுக்கே வாய்ப்பை கொடுக்கும். வாழத் தெரியாதவனுக்கு இந்த வாழ்க்கை வாய்ப்பை கொடுக்காது.